சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பன்னப்பட்டி பகுதியில் சரபங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வீட்டை சூழ்ந்த மழை நீரிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பொதுமக்களை தீயணைப்புத்துறை வீரர்கள் மீட்டனர். பாதுகாப்பு உபகரணங்களுடன் அங்கிருந்த மூதாட்டி, சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களை மீட்டனர். அவர்கள் வைத்திருந்த மாடு, கன்றுக்குட்டி ஆகியவைகளையும் மீட்டு மேடான பகுதிக்கு கொண்டு வந்தனர். மீட்கப்பட்டவர்கள் அனைவரும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உதகையில் பெய்து வரும் மழையின் காரணமாக வீடு இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். நொண்டிமேடு அருகே உள்ள ஒத்தமரம் பகுதியில் நள்ளிரவில் வீடு இடிந்து விழுந்ததில் வீட்டிற்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஆறுமுகம் என்பவர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். காலை எழுந்து பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஆறுமுகத்தின் உடலை மீட்டனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே மழை தொடர்வதால் ஒத்தம்பரம் பகுதியில் மண் வீடுகளில் வசித்து வரும் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராசிபுரம் அருகே திருமணி முத்தாற்றில் சாக்கடை மற்றும் சாய கழிவு கலந்ததால் நீர் கருமை நிறத்தில் செல்வதாக பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் பெய்த தொடர் கனமழையால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மதியம்பட்டி பகுதியில் சாக்கடை மற்றும் சாய கழிவு கலப்பதால் ஆற்று நீர் கருமையாகவும் நுரை பொங்கியும் செல்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியதால் 2 கிராமங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.